ஜனநாயகம் என்பது அரசாங்கத்தின் ஒரு வடிவம் மற்றும் முறையாகும். இதன் மூலம் மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கையில் புரட்சிகர மாற்றங்கள் இரத்தமின்றி கொண்டு வரப்படுகின்றன. டாக்டர் B.R. அம்பேத்கர். அதிகாரங்கள் எளியவர்கள் கைகளுக்கு மாறும்போது அங்கே அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இதோ இந்த மழைக்கு ஒழுகிற வீடு, சொத்துன்னு சொல்கிறதுக்கு 4 ஆட்டுக்குட்டின்னு எந்தவித பகட்டும் இல்லாமல் இயங்கிட்டு இருக்கிற முனியம்மாள் மதுரை திருமங்கம் பக்கத்தில் இருக்கிற புதுப்பட்டி கிராமத்தோட ஊராட்சி மன்ற தலைவர்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? துப்புரவு பணியாளர்லேருந்து ஊராட்சி மன்ற தலைவராக மாறி இருக்கிற முனியம்மாவோட கதை அரசியல்னாலே நமக்கு எதுக்குன்னு தள்ளி நிற்கிற லட்சோப லட்சம் ஜனங்களுக்கான நம்பிக்கை டானிக். டியூப்வெல் காலை இருந்தேன் வேலை. அந்த வேலை சேரும்போது மக்கள் பூரா தேர்ந்தெடுத்து நீ தான் ஓட்டுக்கு நிற்கணும்னு சொன்னாங்க சார். அப்படி நிற்கவும் சரின்னு சொல்லி சரி நானும் ஒத்தி நான் ஜெயிக்கணும்னு தோற்றணும்னு அப்படி நினைக்கவே இல்லை. 3 பேர் போட்டியாக இருந்தாங்க. 3 பேர் போட்டியாக இருக்க அப்படியே நான் சேர்ந்து நின்று மக்களெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே போல் நல்லபடியாக எந்த குறை இல்லாமல் மக்களுக்கு நல்ல தேவைப்படலாக்கி எல்லா சாக்கடை கேக்கடை எல்லா வேலையும் நான் செஞ்சு முடித்து தந்திருக்கேன். அரசியலுங்கிறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் இல்லை. மக்களுக்காக மக்களோட மக்களாக நிற்கிறது தான் அரசியல் அப்படிங்கிற தெளிவு முனியம்மாள் கிட்டே இருந்தனால தான் அரசியலுக்கு துளியும் சம்மந்தமும் இல்லாத முனியம்மாவால் இன்னைக்கு அதிகாரத்தில் உட்கார முடிஞ்சிருக்கு. முனியம்மாள் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த ஊர் தான் இந்த புதுப்பட்டி. ஊராட்சி மன்ற தலைவராக வர்றதுக்கு முன்னே இதே புதுப்பட்டியில் தூய்மை பணியாளராக 5 வருஷம் வேலை பார்க்குறாங்க. தினம் சந்திக்கிற மனுஷங்க, அவங்களோட தேவைகள், பிரச்சனைகள்னு எல்லாமே அத்துப்படி. ஊராட்சி மன்ற தேர்தலில் தனித்தொகுதியாக அறிவிக்கப்பட ஒட்டுமொத்த பஞ்சாயத்து மக்களோட வற்புறுத்தலில் முனியம்மாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கான வேட்பாளராக நிறுத்தப்படுறாங்க. எதிர்த்து போட்டியிட்ட 2 பேரை விட அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு பிரசிடென்ட் நாற்காலியில் உட்காந்து இன்னையோட 4 வருஷம் ஆக போகுது. ஊருக்கு தேவர பிளாக் போட்டிருக்கேன் சார். சாக்கடை கட்டி கொடுத்துருக்கேன் சார். முனியாண்டி கோயிலுக்கு, கருப்பசாமி கோயிலுக்கு, முனியாண்டி கோயில் கட்டியிருக்கேன். இது கோயிலில் பள்ளியிடம் பால் கடையா கட்டியிருக்கேன். இன்னும் எழுதி விட்டுருக்கேன் சார். சாவடிக்கு எதுக்கு போகிற எழுதி கொடுத்துருக்கேன். எல்லாமே செஞ்சுருக்கேன் சார். தண்ணி வசதிக்கு, நல்ல தண்ணிக்கு, குழாய்க்கு நல்லா போட்டிருக்கேன் சார். பெரிய அளவில் பொருளாதார பின்னணி இல்லை, அரசியல் பின்புலமும் இல்லை. ஆனாலும் மக்கள் கொடுத்த ஆதரவோட பிரசிடெண்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளாக தீர்வு கிடைக்காம இருக்கிற ரோடு பிரச்சனை, குடிதண்ணி பிரச்சனை, பள்ளிக்கூட பிரச்சனைன்னு எல்லாத்தையும் சரி செய்கிறாங்க. எங்கள் ஊர் பிரசிடென்ட் பேர் முனியம்மாள். 4 வருஷம் ஆகுது. நாங்கள் இந்த சைடில் பைப் தண்ணி வரல. 15 வருஷம் அங்கிட்டு குடி நாங்கள் 15 வருஷம் ஆயிடுச்சு. தண்ணி வரல. இப்போ கேட்டிருக்கோம். இப்போ தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைட்டு கேட்டிருந்தோம். அது 1 இயருக்கு முன்னாடியே எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டா. அப்படி தெருவிளக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. நாங்கள் கேட்குறதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. உண்மையிலேயே நல்லவங்க. இப்போ வேற ஒருத்தவங்ககிட்டலாம் நாங்கள் இப்படிலாம் பேச முடியாது. ஆமாம், என்ன அவங்க கூட நீங்கள் அது இதுன்னு பேசுவாங்க. இவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்ன சொன்னாலும் சரி சரின்னு நீங்கள் தலையாட்டிட்டு போயிடுவாங்க. தலையாட்டிட்டு போகிறது மட்டும் இல்லை, செய்கிறதும் செய்கிறாங்க. இதே காலகட்டத்தில் சொந்த வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட இழப்புகள். கணவரோட மரணம், மருமகளோட மரணம்னு காலம் பின்னோக்கி இழுத்தாலும் தன்னோட பதவிக்கும் பொறுப்புக்கும் எப்பவும் காரணம் சொல்லிக்கிட்டது இல்லை முனியம்மா. காசு பணம் சேர்க்கறது காசுன்னா பூரா 3 உசுரை தோத்திட்டேன் சார். எங்கள் வீட்டுக்காரங்க முதல்ல இறந்துட்டார், மருமக இறந்துருச்சு, அண்ணன் தம்பி கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்துச்சு. இதே வீட்டில் தான். எப்படி சார் மேடை இறக்க முடியும்? மேடை ஏறவே முடியாது. மேடை ஏறாமல் அப்படியே பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. முதல்ல பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 5 நாள் தான் கணக்கு லைட்டு கணக்கு எடுக்க போகும்போது ரோட்லேயே அடித்து தூக்கி போட்டு போயிட்டாங்க. கால் 2ஆக உடஞ்சிருச்சு. தர்மாசத்தில் போய் பெரிய அந்த ஆஸ்பத்திரியில் போய் சொந்த ஆஸ்பத்திரியில் போய் விருதுநகரில் பஸ் ஸ்டாண்டில் போய் செஞ்சு எடுத்து வஞ்சி கொடுத்து வரவு எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அப்படியே திருப்பி மருமகளுக்கு மேல் சம்பளம் சொல்லி 4 நாள் ஆஸ்பத்திரி கொண்டு போனால் 4 நாளுக்குள்ளேயே 1 நிமிஷத்தில் சுற்றிடுச்சு. அதே போல் முடிஞ்சிருச்சு. அதே போல் எங்கள் அண்ணனுக்கு அப்படி ஒரே நாள்தேன். அவருக்கு திடீர்னு ஒரு வீட்டில் திடீர்னு வந்தால் சார் எப்படி சார் செய்ய முடியும்? அரசியல்னாலே ஊழல் தான் குடும்பம்னு அரசியல்வாதிகள் இயங்குற இந்த காலத்தில் முனியம்மாளோட சொத்து இந்த இடிகிற நிலைமையில் இருக்கிற குடிசை வீடும் 4-5 ஆட்டுக்குட்டியும் தான். துப்புரவு பணியாளரான முனியம்மாவோட மருமகள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போக
அவருக்கு பிறகு அந்த வேலையை இப்போது முனியம்மாவோட மகன் பார்த்துட்ருக்காரு. அம்மா பிரசிடெண்ட்டு, அதே ஊரில் மகன் தூய்மைக்காரர்னு குடும்பமே ஊருக்காக வேலை பார்த்துட்ருக்கு. நம்ம சம்பாதிக்கலாம் வேணாம், நம்ம எப்பயும் பேர் இருந்தால் போதும்ட்டு எல்லாமே கேட்குறத மக்கள் கேட்குறத செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வேறெல்லாம் சம்பாதிக்கல, ஒன்றும் பண்ணலை, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ அம்மா தூய்மை காவலர் இருந்ததுக்கப்புறம் என் வீட்டுக்காரம்மா தூய்மை காவலராக இருந்துச்சு. அவங்க இப்போ இறந்துட்டாங்க சமயத்தில், ஒரு 7 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தூய்மை காவலராக இருக்கேன். அப்படியே தான் இருக்கோம். நம்ம ஊருக்காண்டி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊரில் கிராமத்துக்காண்டி வேலை பார்க்குறோம், வைக்கிறோம். முனியம்மாவோட ஆசை இந்த வீட்டை எப்படியாச்சும் சரி பண்ணிடணும் அப்படின்றது தான். பிஎம் ஸ்கீமில் வீட்டுக்காரர் இருக்கும்போதே எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ முனியம்மா பிரசிடெண்ட் ஆனதால் அந்த வாய்ப்பும் கை கூடாமல் போயிடுச்சு. இந்த வீடு 25 வருஷம் ஆச்சு. இந்த வீட்லேயே தான் குடியிருக்கிறோம். இந்த வீட்டில் 4-5 குடும்பம் இருந்தது. இருந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்கங்க இறந்துட்டாங்க. அதனால் நான் மட்டும் பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கேன். அன்னாடி வேலை ஒத்துனால அன்னாடி காசு சரியாக போகுது, ஒழுகுது. மழை வந்துச்சுன்னா வெள்ளம் வந்துடும், தண்ணி ஓட்டை. முட்டை மச்சி குடிசை போட்டிருக்கோம். முன்னாடி குடிசை மொட்டை மச்சி அடியில், இதுதான் மொட்டை மச்சி. கவர்மெண்ட் உள்ள வீட்டுக்குன்னு எங்களுக்கு எழுதி விட்டாலும் கூட வரல. நான் 5 வருஷம் ஆக போகுது, இன்னும் வரல. இப்போ அவங்க வீட்டில் கூட்டி வந்தாங்க, வீட்டில் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த வீட்டில் மொத்தமே உள்ளே என்ட்ரான ஒரு சின்ன கிச்சன் இருந்தது. கிச்சன்னா சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சு. அதை தாண்டி உள்ளே வந்தோன்னா இதுதான் அவங்க லிவிங் ரூமே உள்ளதான், மொத்தமே உள்ளதான் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே தான் எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்குள்ளே 5 பேர் 6 பேர். ஊர் தலைவர் ஆகிட்டீங்க, உங்களுக்குன்னு எதுவும் சேர்த்துக்கலையான்னு கேட்டதுக்கு முனியம்மா சொன்னது இதுதான். பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தேன்? ஒன்றும் இல்லை. இப்போவும் அதே தான். 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாலும் அப்போவும் அதே முனியம்மா தான். உழைச்சி சம்பாதிச்சுக்குவோம், உசுர் இருக்க வரைக்கும் அடுத்தவங்க காசு எதுக்குன்னு முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு அந்த ஆசையே இல்லை சார். எங்களுக்கு அந்த ஆசையே இல்லை. எப்பயும் போல் நம்ம வேலை செஞ்சு கஞ்சி குடித்தா போதும், கால் கை சோற்று கொடுத்து நல்லபடியாக பலம் இருந்தால் போதும் சார். அதெல்லாம் அப்படியெல்லாம் ஆசைப்படல சார். சொத்து சோமெல்லாம் நம்மளுக்கு ஆசைப்படல. அன்னாடி வேலை செஞ்சு கூலி கொடுத்து சம்பாதிச்சு கஞ்சி குடித்தா போதும் சார். சீக்கிரம் நல்லபடியாக வாழ்க்கை மாறணும். நீங்கள் பஞ்சாயத்து தலைவர் சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு பஞ்சாயத்து அப்படியே சொல்கிறாங்க. அங்கே போனாலும் நீ பஞ்சாயத்து தலைவராம்மா அப்படி என்னைய கேள்வி கேட்குற. அப்படிதான் இருக்கு. ரொம்ப எளிமையாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக எப்பயும் போல இருக்கிறோம். நான் எப்பயும் போல தான் இருக்கிறேன். கால்மோட தான் இருக்கேன். நம்மள நம்ம டிஸ்பாண்ட் இருக்கணும், செய்யணும், அப்படியே எனக்கு ஆசையே வரல. கொள்ளையடிக்கணும், காசு சேர்க்கணும் ஆசை இல்லை. சரி சரி, இந்த ஆசை இல்லை. கண்டிப்பாக உங்களை மாதிரி நிறைய தலைவர்கள் வரணும். உங்களுக்கு ஊருக்கு ரொம்ப நல்லா நிறைய செய்யணும். நீங்கள் உங்களோட வாழ்வாரத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. ரொம்ப நன்றி. ஆமாம், நன்றி சார். நான் நன்றி சொல்கிறேன் சார்.